ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் குட்வியூலேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, 2 வீடு சிங்கிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரே ப்ராப்பர்ட்டி தான், ஆனால் 2 வீடு இருக்கிற இடத்த பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட அவுட்டர் லுக்கை பாருங்கள், நல்லா எலிவேஷன் பண்ணியிருக்காங்க. கேட்லாம் பாருங்கள், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னா, பள்ளத்தூரில் இருக்குது. காரைக்குடியிலேருந்து பள்ளத்தூர் மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸில் போயிடலாம். இந்த வீடோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிங்கிள் ப்ராப்பர்ட்டி தான், ஆனால் 2 தனித்தனி வீடு இருக்குது. 2க்குமே வந்து செப்பரேட் இபி கனெக்ஷன், செப்பரேட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாமே இருக்குது. இதோட மொத்த ஏரியா வந்துட்டு 5 சென்ட். இதோட பில்டிங் ஏரியா வந்துட்டு 1900 ஸ்கொயர் ஃபீட். வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம காரைக்குடி இல்லை அதோட சுற்று வட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா வீடுமே மேக்ஸிமம் சேம் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எம் சாண்டு, செங்கல், நார்மல் சிமெண்ட்டு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இந்த வீட்டில் நம்ம பார்த்து வியந்த விஷயம் என்னென்னா, முதல்ல அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் செங்கல் கல் யூஸ் பண்ணாமல் சிமெண்ட் கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிமெண்ட் கல்லுங்கிறது எப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, செங்கல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மடங்கு பெருசாக இருக்கும். இதோட ஒரு கல் விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 50 ரூபா வந்து விலை இருக்கும். இது எதுக்கு இந்த விஷயம் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீட்டோட குவாலிட்டிக்காகத்தான் திரும்ப நான் சொல்கிறேன். இந்த வீடு வந்துட்டு 2 BHK, அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து 2 BHK, 2 வீடு இருக்குது. ஸோ 4 BHK. இதில் நார்மல் டைல்ஸ் இல்லாமல் கிரானைட் ஒட்டியிருக்காங்க. அது இல்லாமல் பாத்ரூமில் இருக்கிற ஃபிட்டிங்ஸ்லேருந்து மற்றபடி ஸ்விட்சு, லைட்டு, உள்ளே இருக்கிற மற்ற எல்லா ஐட்டம்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீடோட திசைன்னு பார்த்திங்கன்னா, அது இருக்கிற திசை வந்துட்டு கிழக்கு திசை தான். அதே மாதிரி எல்லா இடமே பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி தான் கட்டியிருக்காங்க. சாமி வந்துட்டு கிழக்கு பார்த்தது. சாமி ரூமுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு டோர் ஒன்று போட்டிருக்காங்க. வாஷிங் மிஷினுக்கு செப்பரேட்டாக தனியாக ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் பக்கத்துலேயே. அவங்க போட்டிருக்கிற லைட்டுக்கும் ஒட்டியிருக்க டைல்ஸுக்கும் அப்படியே வீடு பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுது. முக்கியமாக அதோட ஸ்பேஸ் நல்லா நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுக்கு சரி, கிச்சனுக்கும் சரி. ஃபினிஷிங் ஆல்சோ பார்க்குறதுக்கு நல்லா பக்காவாகவே இருக்குது. கிச்சனில் இருந்து சமைக்கிற திசை பார்த்திங்கன்னா வடக்கு திசை, அதாவது கேஸ்க்கு முன்னாடி நம்ம நின்று பண்ணுற திசை வந்துட்டு மேக்ஸிமம் லேடிஸ்லாம் வந்துட்டு அந்த திசை வந்து ரொம்ப பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு சமைக்கிற திசை பார்த்திங்கன்னா வடக்கு திசை தான். அதே மாதிரி வீட்டுக்கு பின்னால் ஒரு 2 பேர் நடந்து போகிற அளவுக்கு கேப்பும் இருக்குது. இது இப்போது ரீசெண்டாக கட்டின வீடு தான். இந்த வீட்டோட பாதை பார்த்திங்கன்னா, திருச்சியிலேருந்து காரைக்குடி போகிற ரூட்டில் பள்ளத்தூருக்கு மெயின் ரோட்லேயே பார்த்திங்கன்னா, மெயின் ரோட்லேருந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வீட்டோட மெயின் ரோடு பார்த்திங்கன்னா 23 அடி ரோடு. கார் நிப்பாட்டுறதுக்கும் பார்த்திங்கன்னா போர்ட்டிக்கோ வந்து பெரிய போர்ட்டிக்கோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பெரிய கார் வச்சுருக்கவங்க கூட இதில் ஈஸியாக நிப்பாட்டலாம். அந்த ஏரியா வந்துட்டு பார்த்திங்கன்னா எலைட் ஏரியா. தட் மீன்ஸ் கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லான ஏரியா தான் அந்த ஏரியா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வீடு ஆல்சோ முன்னாடி பார்த்த மாதிரி சேம் ஸ்ட்ரக்சர், டிட்டோ தான். முதல் வீடு நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் 2வது வீடுமே இருக்கும். அதே சேம் குவாலிட்டி. இப்போ நம்ம இந்த வீட்டோட விலையை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்துட்டு 2மே சேர்ந்து ஒரே ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இதை வந்து தனித்தனியாக பிரித்து கொடுக்க மாட்டாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்துட்டு சிங்கிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது 2 வீடு சேர்ந்தது தான் ஒரே ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை வந்து கட்டாயம் பிரிச்சுலாம் கொடுக்க மாட்டாங்க. வாங்குறவங்க வந்துட்டு 2மே சேர்ந்து தான் வாங்கணும். ஸோ இதோட விலை பார்த்திங்கன்னா, அவங்க கோட் பண்ண ரேட் வந்துட்டு 5 சென்ட் 1900 ஸ்கொயர் ஃபீட். இதோட ஃபைனல் ரேட் வந்துட்டு 75 lakhs. இதோட ஃபைனல் ரேட் வந்துட்டு 75 lakhs, 75 லட்சம். இது வந்துட்டு திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா, இதை வந்து பிரித்து கொடுக்க மாட்டாங்க. 2 வீடு சேர்ந்த ஒரே ப்ராப்பர்ட்டி தான், சிங்கிள் ஓனர். ஸோ
இதை வந்துட்டு கட்டாயம் பிரித்து கொடுக்க மாட்டாங்க. இதோட ஃபைனல் ரேட் வந்துட்டு 75 lakhs.